Happy Diwali. இப்போ வந்து தீபாவளி டெக்கரேஷனில் வந்து எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கேண்டிலில் டெக்கரேட் பண்ணுற மெத்தட் பார்க்க போகிறோம். இப்படி கேண்டில்ஸ் வந்து நிறைய வேண்டியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் அதிலே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் அதே மாதிரி போர்டர்ஸை வச்சு தான் இந்த டெக்கரேஷன் மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பார்டர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்திருக்கேன். இது வந்து பார்டரை வச்சு செய்திருந்தேன். இது வந்து இப்படியும் மேக் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட பேர்ல்ஸ் அப்படி பேர்ல் ஒர்க் அப்படின்னு சொன்னால் இப்படியும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு செய்கிற மெத்தட்டை வந்து நான் இப்போ காட்டுறேன். அதில் சாம்பிளுக்கு வந்து நான் 2 மூணு செய்திருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. நார்மலாக 6 ஒரே மாதிரி செட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது பேர்ல் செய்துட்டு அதில் வந்து நெயில் பாலிஷ் ஆட் பண்ணிடுங்க. இது பிளெயினாக ஒயிட் பேர்ல். இது மல்டி கலரில் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி. இதே மாதிரி கோல்ட் டஸ்ட் கிளிட்டர் ஆட் பண்ணியும் செய்யலாம். ஃபர்ஸ்ட்டாக உங்கள்கிட்ட இருக்கிற என்ன சைஸ் என்றாலும் ஒரு பார்டர் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மெல்லிய பார்டர் இருந்தால் நீங்கள் அதை ஹாஃபாக கட் பண்ண தவிர உடனே செஞ்சிடலாம். சேம் தான். இப்படி ஃபெவிகோல் இதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பர்ஃபெக்டாக நிற்கக்கூடிய க்ளூவில் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஃபெவிகோல் யூஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே டோட்டலாக நான் இதில் சுற்றி இப்படி செட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. இதில் நான் இன்னுமே கொஞ்சம் ஃபெவிகால் போடணும். உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்கள் மேக் பண்ணி இப்படி ஒரு பெரிய பார்டரில் இருந்து ஒரு ஸ்மால் பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இது இந்த சைஸுக்கு ஆக்சுவலி நான் முதல்ல செய்து எனக்கு ஒரு
அளவு கொஞ்சம் தெரியும், இந்த அளவு சைஸுக்கு இதில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் வந்து ஃபெவிகால் போட்டுட்டு அதை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் கட் பண்ணலாம். எனக்கு பேலன்ஸுக்கு பீஸ் காணாது, ஸோ நான் இன்னொரு பீஸுமே கட் பண்ணி இதில் ஒட்டணும். இது ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன். அதை விட இன்னொரு ஈஸி மெத்தட்டும் நான் செய்வேன். இப்படியே ரெடிமேடாக எடுக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓட்டோவாக ஸ்டிக்கர் இருக்குது, ஸோ நாங்கள் அதிலேயே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபெவிகால் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். கேண்டில்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராபெர்ரி, லெமன், ஆரஞ்சு அப்படின்ட்டு. ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நீங்கள் இதை வந்து வடிவாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் தீபாவளி, கிறிஸ்மஸ், எனி கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவலுக்கு வந்து இது நல்லா சூட் பண்ணும். அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கிறபடியாக உங்களுக்கு வந்து மல்டி கலர் தீம் மாதிரி டெக்கரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். அப்படி தேவையில்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதை நார்மலாகவுமே இப்படியும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுலேயும் நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இப்படியான அந்த க்ரியேட்டிவாக ஆல்ரெடி இது பர்ச்சேஸ் பண்ண ஸ்டிக்கர் நம்ம எடுத்துகிட்டு இந்த நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இது ஃபுல்லாகவுமே ஒட்டினா கோடியாக இருக்கும். ஸோ ஒரு பொசிஷனில் மட்டுமே நான் அதை செட் பண்ணுவேன். மற்ற இந்த 3 கேண்டில்ஸுக்கு வந்து நான் என்னோட ரெடிமேடாக இருக்கிற இந்த ஸ்டிக்கரையே யூஸ் பண்ணுறேன். இது வேண்டின உடனே ஒரு ட்ரை பண்ணி ஆல்மோஸ்ட் இது வந்து முடிகிற பொசிஷன் ஆகிட்டு. பட் இது 3 டேஸுக்கு கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணேன். அதில் ஸ்டில் அது இன்னும் ஒர்க்கிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். இது மூணுமே இந்த மெத்தடில் செய்திருக்கேன். இதுவுமே பர்ஃப்யூம், அதாவது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் இது இந்தியாவிலையும் இருக்கும், ஸ்ரீலங்காவில் இருக்குது, அதே மாதிரி ஓமானில் இங்கே வந்து நிறைய குறைந்த ப்ரைஸில் எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து டெக்கரேட்டிவ் எடுத்துருக்கேன். பொட்டொண்டு எடுத்துட்டு ஜஸ்ட் அதை எடுத்து இதில் வந்துட்டு என்ன பெனிஃபிட்னா பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் ஓவராலாக ஒரு கலர்ஃபுல் லுக் கொண்டு இருக்குது. அதே மாதிரி இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃப்யூம், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து இப்போ வேஸ்ட் ஆக வேணாம், அந்த டைமுக்கு மட்டும்தான் நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது
இப்போ சுட்டி விளக்கு வந்து இதை நீங்கள் கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நெயில் பாலிஷ் அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து டெக்கரேட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி ஒரு பிளேசஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் மல்டி கலராக யூஸ் பண்ணலாம். நான் இது சிம்பிளாகவே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி போன இயர் யூஸ் பண்ணது, ஸோ நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பெஷலாக வந்து நான் இந்த ஒயிட் அண்ட் ரெட் வந்து எங்களோட இந்த கோயிலில் வாலில் இருக்கிற மாதிரியான ஒரு கலர், ஸோ நான் அந்த தீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எனி கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து தேவை அப்படின்ட்டா இதில் நீங்கள் டாட்ஸ் மாதிரி ஒயிட்டில் ப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம்.